வெளிநாடுகளில் படிக்க விரும்பும் ஆயிரக்கணக்கான மாணவியரின் விவரங்களை பார்த்துள்ளேன். 5 தவறுகளே அவர்கள் வாழ்க்கையில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அநேக மாணவர்கள் பல்கலைக்கழகங்களையும் விசாவையும் மட்டுமே கவனிக்கின்றனர். ஒரு சிலரே படிப்பை முடித்த பிறகு என்ன நடக்கும் என்று சிந்திக்கின்றனர். இவையெல்லாம் முக்கியம் என்று பார்ப்போம். முதலாவதாக, மேற்படிப்பு அல்லது வேலையை குறித்த தெளிவு இல்லாமல் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்தல். தரநிலையில் உயர் இடத்தில் இருப்பதால், அதாவது டாப் ரேங்கிங், உண்மையாகவே வேலை கிடைக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை. இந்த படிப்பு நான் விரும்பும் வேலையை பெற்றுத்தருமா என்று கேளுங்கள். இரண்டாவது, எந்த வேலைக்கு சந்தையில் மதிப்புள்ளது என்பதை அலட்சியம் செய்வது. பிரபலமான படிப்புகள் நல்லதுதான், ஆனால் வேலைக்கு எடுப்பதில் என்ன பாணி, ட்ரெண்ட் என்பதையும் விசா விதிமுறைகளையும் வளர்ச்சியடையும் துறைகளையும் பரிசீலிக்க வேண்டும். மூன்றாவதாக, பலவீனமான இயக்க நடைமுறையும் வீக் எஸ்ஓபிஸ் விண்ணப்பங்களும். பொதுவான இயக்க நடைமுறை, ஜெனரிக் எஸ்ஓபி, நிராகரிப்புக்கே ஏதுவாகும். உங்கள் வாழ்க்கையையும் திறன்களும் இலக்குகளும் தெளிவாக தனித்து நிற்க வேண்டும். நான்காவதாக, படிப்புக்கு பின்புதான் வேலையையும் விசா விதிமுறைகளையும் கண்டுகொள்ளாமல் விடுவது. படிப்புக்கான மாணவர் விசா முதல் அடிதான், அதாவது ஸ்டூடெண்ட் விசா இஸ் ஜஸ்ட் ஸ்டெப் 1. வேலையை தேடுவதற்கு அல்லது பணி சார்ந்த விசாவாக அதை மாற்றுவதற்கு எந்த திட்டமும் இல்லாவிட்டால் நேரமே வீண்தான். ஐந்தாவது, திட்டமிடாமல் செலவு கணக்கு மட்டும் பார்ப்பது. படிப்பு செலவு வாழ்வதற்கான செலவு, மறைமுக செலவுகள் வேகமாக கூடும். வெளிநாட்டில் படிப்பதே செலவேறியது அல்ல, ஆனால் தவறாக திட்டமிட்டால் அதிக செலவு ஏற்படும். நிறைய மாணவர்கள் திறமை குறைவினால் தோல்வி அடைவதில்லை, ஆனால் திட்டமிடலில் குறைவு இருப்பதால் தோல்வி அடைகின்றனர் என்பது கசப்பான உண்மையாகும். வெளிநாட்டில் படிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து ராஜேஷ் ராஜ் புரோஹித் இப்படி கூறுகின்றார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.